அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். தன்னோட மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியை ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்கிறாங்க. அப்போது அந்த கப்பல் கவிழும் அபாய கட்டத்தில் இருக்குது. ஒருத்தர் மட்டும்தான் தப்பிக்க முடிகிற அளவுக்கு ஒரு படகு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கணவன் மனைவியை பின்ன தள்ளி விட்டுட்டு அந்த படகுல தப்பிச்சு போகிறாரு. கவிழும் அந்த அபாய கட்டத்தில் இருக்கிற அந்த கப்பலில் இருந்து அந்தரத்தில் இருந்துட்டு அந்த மனைவி தன் கணவன்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஆசிரியை இந்த கதையை நிறுத்துகிறாங்க. அப்போ அந்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ அந்த மனைவி அந்த கணவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லா பசங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கிறான். நீ ஏண்டாம்மா அமைதியாக இருக்கிறேன்ட்டு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அந்த ஆசிரியை கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ கரெக்டாக சொல்கிற, உனக்கு இந்த கதை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட இதை தான் சொன்னாங்க அப்படின்னு. பலத்த மௌனத்துக்கு பிறகு ஆசிரியை அந்த கதையை இன்னும் தொடர்றாங்க. தனியாளாக அவங்களோட பொண்ணை அந்த தந்தை வளர்த்துறார். அவரோட மரணம் ஒரு கட்டத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட தந்தையோட டைரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவருடைய மனைவிக்கு, அதாவது அந்த பின்னை தள்ளி விட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த மனைவிக்கு ஏதோ ஒரு உயிர்கொல்லி நோய் இருக்கிறதாகவும் அவங்க உடனடியாக இறந்துறதாகவும் அதில் இருந்துச்சு. அதனால தான் நான் என் மகளை காப்பாற்றுறதுக்காக என் மனைவியை அந்த இடத்துல விட்டுட்டு நான் தப்பிச்சு வந்தேன். நியாயமாக நான் என் மனைவியோடு நானும் அந்த கப்பலில் மூழ்கி போயிருக்கணும், ஆனால் இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த டைரியில் எழுதியிருந்துச்சான். வாழ்க்கை குறுகியதுங்க, ஆனால் அழகானதுங்க. வாழ்வோம், மகிழ்வோம். நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.